வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதையும் படமும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் படம். இது 2025 ரீசெண்டாக இப்போ ரிலீஸ் ஆன பிரிக் அப்படின்ற சொல்லி ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கணவன் மனைவி 2 பேரும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்கிறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க்கெலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கணவன் மனைவி 2 பேர்த்துக்குமே சண்டை ஏற்படுது. அந்த சண்டையில் வந்து மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி கணவனுக்கு தெரியாமல் நடுச்சாமத்தில் கதவை திறந்து வீட்டை விட்டு வெளியே போகலான்னு நினைப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே ஒரு சுவர் இருக்கும். இந்த சுவர் வந்து நான் தான் புருஷன் தான் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் கூட அவள் சண்டைக்கு போக, அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா, நான் வைக்கல, நானும் உங்க கூட தான் உள்ளேருந்து மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுத்து வெளியே இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி நம்மளை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பான். ஃபோனில் சிக்னல் கிடைக்காது. சரி, ஃபோனில் தான் சிக்னல் இல்லை, நம்மளுக்கு இருக்குது இன்டர்நெட்டு அப்படின்னு சொல்லி இன்டர்நெட்டையும் யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. இன்டர்நெட்டும் ஒர்க் ஆகாது. இதெல்லாம் போச்சு. சரி, நம்ம தண்ணினாலும் குடிப்போம் அப்படின்னு சொல்லி தண்ணி குடிக்கிறதுக்காக டேப்பை திறந்து பார்ப்பாங்க. டேப்லையும் தண்ணி வராது. என்னடா இப்படி ஒரு சோதனையில் நம்ம மாட்டிக்கிட்டோமே, இந்த சோதனையிலேருந்து நம்ம எப்படியா வெளியே போக போகிறோம், இருந்தாலும் நம்ம மூளையை யூஸ் பண்ணி ட்ரில் மிஷின் எடுத்து போட்டுட்டு ட்ரில் பண்ணி பார்ப்பாங்க. அப்பையும் சோறை உடைக்க முடியாது. இந்த சோறெல்லாம் உடைச்சி இவங்க எப்படி வெளியே போகிறாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. உண்மையிலே இவங்க சோறை உடைக்கிறாங்களா இல்லை உள்ளே இவங்க வந்து சண்டை போட்டே சாகுறாங்களா அப்படிங்கிறத சுவாரஸ்யமாகவே போய்கிட்டு இருக்கோம். இந்த படத்தோட ப்ளஸ் வந்து இவங்க 2 பேரும் தான். என்னதான் பழசு நடந்த விஷயத்தை பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலுமே கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஆதரவாக இருந்து எப்படி வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி உடனுக்குடனே ஒரு யோசனையை ரெடி பண்ணி அதெல்லாம் வெளியே போக ட்ரை பண்ணுவாங்க. இவங்க மட்டும்தான் மாட்டிக்கிட்டாங்களா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நினைக்கும் போது, இப்போ மேல் வீட்டில் இருக்குது, கீழ் வீட்டில் இருக்குது, பக்கத்து வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணாச்சி சொல்லுவார்ல, அது மாதிரி இவங்க தான் மாட்டிக்குவாங்கன்னு நினச்சா பார்த்தா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாருமே மாட்டிக்கிடுவாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட் பக்கத்து வீட்டை உடச்சி பார்ப்பாங்க, அங்கே 2 பேர் மாட்டிக்கிடுவாங்க. சரி, இவங்க பிளான் பண்ணி கீழே போவாங்க, கீழே போனால் அங்கேயும் 2 பேர் மாட்டிக்கிடுவாங்க. இப்படி பல இதெல்லாம் இருக்கும். இவங்களுக்கு ஒரு யோசனை வரும், நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து நம்ம வெளியே ஈஸியாக போயிடலாம், இங்கே தான் சவர் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் போவாங்க. அங்கே பார்த்தா அங்கேயுமே அந்த செவர் இருக்க தான் செய்யும். எதுக்குலாம் அந்த செவர் வந்துச்சு, இதுலேருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பிளான் பண்ணி ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவு இவங்களுக்கு சாதமாக போச்சா இல்லைன்றதையும் நல்லாவே காமிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு இந்த கூட்டத்தில் இருக்கிற எவனோ ஒருத்தன் தாண்டா ஒரு வேலையை பார்த்துருக்கான் அப்படின்ற மாதிரியே தோணும். அதே மாதிரி தான் அந்த படத்துலையும் ஒருத்தன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். இதெல்லாம் சமாளித்து எப்படி வெளியே போகிறோம், அதுக்கு என்னென்னலாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் மீதி கதை. ஓரளவு இந்த படம் நல்லா என்கேஜாகவே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு நேரம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இந்த படத்தை பாருங்கள். இது வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் வந்து தமிழ் டபுள்லையுமே அவைலபிளாக இருக்குது. நல்லா ஒரு தடவை பார்க்கலாம். பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம கதையும் படமும் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. நன்றி, வணக்கம்.